சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களிலே சீஷர்கள் அவரிடத்திலே வந்து ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அதற்கு இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொல்வதை குறித்து படிக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அறியாத போஜனமாக எதை உட்கொண்டார் என்பதை குறித்து நாம் வேதத்திலே படிக்கும் போது 34ஆம் வசனத்திலே அதற்கான பதில் உண்டாயிருக்கிறது. இயேசு சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொல்வதை நாம் அறிகிறோம். தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சரீரத்திலே இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே சரீரத்திற்கு தேவையான ஆகாரத்தை கொள்கிறவராய் இருந்தாலும் அதை பார்க்கிலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாக புசித்த போஜனமாக காணப்படுவது என்ன என்பதை குறித்து வெளிப்படுத்தி காட்டும் போது சீஷர்களிடத்திலே அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் பிதாவாகிய தேவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேன். என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டேனோ அந்த நோக்கத்தை நான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே செய்து அவருடைய கிரியையை முடிப்பதுதான் என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இதன் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம் உண்டு. அது என்னவென்றால், நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே சரீரத்திற்கு தேவையான போஜனத்தை உட்கொண்டு வாழ்ந்து வந்தாலும் அதை பார்க்கிலும் முக்கியமாக நாம் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியிலே பிறப்பிக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிறைவேற்ற வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியையாக செய்து நிறைவேற்றுவோமே ஆனால் நாமும் கூட மற்றவர்கள் அறியாத போஜனத்தை உட்கொண்டவர்களாக தேவன் நம் மூலமாக செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணியிருந்த அவருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றினவர்களாக காணப்படுவோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்தோம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சித்தமாக இன்னென்ன காரியங்களை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்பதை குறித்து தியானித்த வேளையிலே தேவ சித்தத்தை 8 விதங்களிலே அறிந்து கொள்ளலாம் என்று கடந்த சில வாரங்களாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, வேதத்தை தியானித்த வேளையிலே தேவனுடைய சித்தம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வழி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இரண்டும் ஒன்றுதான் என்பதை குறித்தும் தியானித்து யாருக்கு தேவன் தம்முடைய வழியை போதிக்கிறார் என்பதை குறித்தும் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இந்த வேத புஸ்தகத்திலே நாம் கரத்திலே பிடித்திருக்கிற பரிசுத்த வேத புஸ்தகத்திலே தேவ சித்தமாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவ சித்தமாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாம் கரத்திலே வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்திலே 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 காரியங்களை இந்த ஓய்வு நாளிலே சுருக்கமாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியிருப்பதாக நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இங்கே என்ன படிக்கிறோம்? பவுல் என்ன சொல்கிறார்? நீங்கள் மதியற்றவர்களாய் இருக்க வேண்டாம், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கொடுப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஓய்வு நாளிலே தேவன்
நீங்கள் மதியற்றவர்களாய் இருக்க விரும்பவில்லை. நீங்கள் மதியற்றவர்களாய் இருக்க தேவன் விரும்பவில்லை. நீங்கள் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை வேத புஸ்தகத்திலிருந்து அறிந்து கொண்டு உணர்ந்து அதன்படி ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே முதலாவது தேவனுடைய சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் தேவ சித்தமாயிருக்கிறது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒரு சிலருக்காக மாத்திரம் இரத்தம் சிந்தவில்லை. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒரு சிலருக்காக மாத்திரம் இரத்தம் சிந்தாமல் முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். அவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிப்பதால் அவர் ஒவ்வொருவருக்காகவும் இரத்தம் சிந்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆனால் இதை அறியாத சிலர்தான் மற்றவர்களின் ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக அவர்களுக்காக ஜெபிக்காமலும் கூட காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, ஆனால் சிலரோ என்ன செய்கிறார்கள் என்றால், சிலருக்காக சில காலம் ஜெபிக்கிறார்கள், புத்தி சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஜீவியம் முன்னிலைமையை பார்க்கிலும் மோசமாக போய்கொண்டிருப்பதை காணும் போது அவர்களுக்காக ஜெபிப்பதையும் புத்தி சொல்லுவதையும் என்ன செய்கிறார்கள் என்றால் நிறுத்தி விடுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, இது ஒரு பெரிய தவறாகவே தான் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் இரத்தம் சிந்திருக்கிறார் என்றால் நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் சிலருக்காக ஜெபிக்கலாம், ஆனாலும் அவர்களுடைய ஜீவியமானது ஒரு விதத்திலும் முன்னேறாமல் காணப்படுவதை நீங்கள் அறியும் போது நீங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது. அவர்களுக்காக ஜெபிப்பதை நிறுத்திவிடக் கூடாது. அதிகமாக அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவேதான் நாம் படிக்கிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் தேவனுக்கு என்னவாயிருக்கிறது? சித்தமாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் பொதுவாக சத்தியம் என்று சொல்லப்படுகிறது எதை காட்டுகிறது என்றால் கர்த்தருடைய வசனத்தை தான் காட்டுகிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். 2வது பகுதியிலே என்ன படிக்கிறோம்? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று படிக்கிறோம். அப்படியானால் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வசனத்தை தான் அது காட்டுகிறது. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உம்முடைய வசனமே சத்தியம் என்று படிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே படிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று படிக்கிறோம். அப்படியானால் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது கர்த்தருடைய வசனத்தை தான் அது காட்டுகிறது. ஒரு மனுஷன் பாவத்தின் கொடுமையையும் அதன் தண்டனையையும் அறியாவிட்டால் பாவத்தை அவன் என்ன செய்ய முடியாது? பகைக்க முடியாது. பாவத்திலிருந்து அவன் என்ன செய்ய முடியாது? விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியாது. கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது மாம்சத்தின் கிரியைகளை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவ்வித பாவங்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று நாம் படிக்கிறோம். சங்கீதம் 101ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கபடு செய்கிறவன் என் வீட்டிற்குள் இருப்பதில்லை என்று படிக்கிறோம். அப்படியானால் பல பாவங்களை செய்கிறவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். தெய்வ பிள்ளையே, அதை நாம் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஆம், சத்தியத்தின் மூலம் உண்டாகக்கூடிய இந்த அறிவு ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய வசனத்தை தனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்துக்கொள்ள செய்யக்கூடியதாக இருக்கிறது. யோபு சொல்லுகிறான், யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், கர்த்தருடைய வசனத்தை தனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்து கொண்டதாக சொல்லுகிறான். காரணம் என்ன? இந்த கர்த்தருடைய வசனமாகிய சத்தியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் போதுதான் அவன் பாவத்தின் கொடுமை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்கிறான். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு
தேவனை பின்பற்றுகிறான், சத்திய வசனத்தை நேசிக்க ஆரம்பிக்கிறான். தாவீது சொல்லுகிறான், அவனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது, கர்த்தருடைய வசனம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் விரும்பப்படத்தக்கது என்று சொல்வதை பார்க்கிறோம். சங்கீதம் 119 சங்கீதம் 72 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வசனம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் விரும்பப்படத்தக்கது என்று சொல்வதை பார்க்கிறோம். இது நிமித்தமாக யோபு முன்னிருந்ததை பார்க்கிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதமுடையவனாக மாறினான். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 10 வசனத்திலே நாம் அதை குறித்து படிக்கிறோம். ஏன் தாவீதுனுடைய ஜீவியத்தை பார்க்கும் போது அவனுடைய ஜீவியம் எப்படி காணப்பட்டது? தாவீது பூர்ண ஆயுசும் கனமும் ஐஸ்வர்யமும் மகிமையுடையவனுமாக மரித்தான் என்று படிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அப்படியானால் சத்தியத்தை நேசித்த தாவீது, வசனத்தை நேசித்த யோபு குறைவுபட்டு போகவில்லை. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். பூர்ண ஆயுசுடையவர்களாக காணப்பட்டார்கள். கனத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டார்கள். தேவனை அறியக்கூடிய அறிவிலே குறைவில்லாமல் காணப்பட்டார்கள். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் என்று சொல்லுகிறார். நீங்கள் மதியற்றவர்களாய் இருக்க வேண்டாம், சத்தியத்தை அறிகிற அறிவை உடையவர்களாக காணப்பட வேண்டும். அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இரண்டாவது, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை குறித்து வேதத்திலே படிக்கும் போது 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவ சித்தமாகும் என்று படிக்கிறோம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவ சித்தம் என்று படிக்கிறோம். சிலர் என்ன செய்வார்கள்? தாவீது சொல்வது போல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறவர்களாக, அவர் செய்த நன்மைகளுக்காக மாத்திரம் என்ன செய்வார்கள்? ஸ்தோத்திரம் செய்வார்கள். தெய்வ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கலாம். தாவீது சொல்வது போல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடியவர்களாய் இருக்கலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி தேவனை துதிக்கக்கூடியவர்களாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும் போது மதியற்றவர்களாய் இராமல் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்தவர்களாக ஜீவிக்கும் போது, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக மாத்திரமல்ல நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே பாடுகளும் உபத்திரவங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் குறைவுகளும் வறட்சியும் உண்டாகிற வேளையிலேயும் கூட கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக நீங்கள் தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்பது நல்லது. ஆனால் நீங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை உடையவர்களாக ஜீவிக்கும் போது, நீங்கள் மதியற்றவர்களாக ஜீவிக்கும் போது, இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகிவிடும். அந்த வளர்ச்சி எப்படிப்பட்டதாய் இருக்கும்? தேவன் செய்த நன்மைகளிலே மாத்திரமல்ல, கர்த்தரை உண்மையாக பின்பற்றும் போது நீங்கள் சில கஷ்டங்கள், சில பிரயாசங்கள், சில குறைவுகள், சில வறட்சிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது, அந்த சூழ்நிலையிலேயும் நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்களானால், அந்த சூழ்நிலையிலேயும் நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பீர்களானால், அந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்களானால், நீங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அது தேவனுடைய சித்தமாய் இருக்கும். அப்படி நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யும் போது நீங்கள் அடுத்ததாக ஒரு சாட்சி சொல்லுவீர்கள். எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரை துதிக்கிறோம், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகர் பின்மாறி போவதற்கு காரணம் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகர் தேவனை விட்டு தூரமாய் போவதற்கு காரணம் என்ன? தேவன் செய்த நன்மைகளிலே மாத்திரம் ஸ்தோத்தரிப்பவர்களாய் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி இல்லை, மதியற்றவர்களாய் இருக்கிறார்கள். சத்தியத்தை அறிகிற அறிவை பரிபூர்ணமாக அடையாது இருக்கிறபடியால் சில குறைவுகள் வரும்போது, சில பற்றாக்குறைகள் வரும்போது, சில வேளைகளிலே கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது
தேவனை துதிக்காமல் போய்விடுகிறார்கள், தேவனை ஆராதிக்காமல் போய்விடுகிறார்கள், தேவனை மகிமைப்படுத்தாமல் போய்விடுகிறார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே பின் நாட்களிலே ஒரு சாட்சி உண்டாவதில்லை. எங்களுடைய குறைவுகளிலே கர்த்தர் எங்களை நினைவு கூர்ந்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற சாட்சி அவர்களுடைய வாழ்க்கையிலே எடுபட்டு போய்விடுகிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி தேவனை ஸ்தோத்தரிப்பது மிகவும் முக்கியமானதுதான். அதை குறித்து ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அப்படி செய்யாவிட்டால் நம் இருதயம் இருளடைந்து நாம் வீணராகி விடுவோம் என்று படிக்கிறோம். அப்படியானால் தேவன் இங்கே இருக்கிற ஒரு சகோதரனுக்கு நன்மையை செய்திருக்கலாம், இங்கே இருக்கிற சில சகோதரிகளுக்கு தேவன் நன்மையை செய்திருக்கலாம். அதை எண்ணி நீங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும். நல்லது. அப்படி ஸ்தோத்தரிக்கவில்லை என்றால் உங்களுடைய இருதயம் இருளடைந்து போய்விடும், நீங்கள் வீணராகி போய்விடுவீர்கள். ஆனால் வேதம் இன்னொரு காரியத்தையும் எடுத்து சொல்கிறது. தேவன் செய்த நன்மைகளுக்காக மாத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துவது அல்ல. சில வேளைகளிலே யோபுவை போன்ற சூழ்நிலைகள் வரலாம். யோபுவை நாம் கவனிக்கும் போது தனக்கு வந்த கஷ்டங்களை குறித்து அவன் பேசும்போது சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கும் போது கர்த்தர் கொடுத்ததற்காக மாத்திரமல்ல, எடுத்ததற்காகவும் கர்த்தரை அவன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். ஏன்? யோசபாத்தை குறித்து நீங்கள் படிக்கும் போது யோசபாத்துக்கு விரோதமாக சத்துருக்கள் படையெடுத்து வருகிறார்கள். சத்துருக்களை கண்டு முதலாவது யோசபாத் பயப்படுகிறான். 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தை யோசபாத்துக்கு நேராக வந்தபோது அவன் தைரியம் அடைகிறான். அவன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று 2ஆம் நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஏன்? தானியேலை குறித்து படிக்கும் போது அவன் சிங்க கெபியிலே போடப்பட்டதாக தீர்மானிக்கப்பட்டதை அவன் அறிந்து கொள்கிறான். சிங்க கெபியிலே போடப்படுவதை அவன் யோசித்து பார்த்தபோது, தானியேலே, நீ சிங்க கெபியிலே போடப்பட போகிறாய் என்கிற ஒரு காரியம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அவன் என்ன செய்தான்? ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் பலகணிகளை திறந்து வைத்து ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணினான். நன்மைகளிலே மாத்திரமல்ல, பலவிதமான கஷ்டங்களிலேயும், நன்மைகளிலே மாத்திரமல்ல, பலவிதமான உபத்திரவங்களிலேயும் தேவனை ஸ்தோத்தரிக்க கூடியவனாய் இருந்தான். தெய்வ பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து படிக்கும் போது பவுலும் சீலாவும் முகாந்திரம் இல்லாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்து நிமித்தம் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட போது தேவனை துதித்து பாடினார்கள் என்று அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இவர்கள் எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைகளிலே மாத்திரமல்ல, தங்களுக்கு வந்த உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், இவைகளிலேயும் தேவனை துதித்தார்கள், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். தெய்வ பிள்ளையே, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பாருங்கள். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட போகிறார், அவர் இரத்தம் சிந்த போகிறார். ஆனால் சீஷர்களை வரவழைத்து தன்னுடைய சரீரத்துக்கு ஒப்பாக ஒரு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி பூசியுங்கள் என்று சொல்கிறார். தன்னுடைய சரீரம் நொறுக்கப்பட போகிறது, தன்னுடைய சரீரம் பிற்கப்பட போகிறது, தன்னுடைய சரீரம் சித்திரவதை செய்யப்பட போகிறது என்பதை அறிந்த இயேசு கிறிஸ்து தனக்கு பிதாவாகிய தேவன் நன்மை செய்த போது மாத்திரமல்ல, தேவனை ஸ்தோத்தரித்தது, தன்னை தேவன் சிலுவையிலே அறையப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறார் என்பதை அறிந்த போதும் அந்த கஷ்டங்கள், அந்த உபத்திரவங்கள், அந்த துன்பங்கள் தேவ சித்தமாய் இருக்கிறது என்பதை அறிந்தபோது தன்னுடைய சரீரம் பிற்கப்படுகிறதை வெளிப்படுத்தும் விதமாக பிதாவை ஸ்தோத்தரித்து அப்பத்தை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். நன்மையிலே மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணி பழகினவர்கள் நல்லது, இருதயம் இருளடையாமல் இருக்கும். ஆனால் தீமை வரும்போது, ஆனால் துக்கங்கள் வரும்போது, துயரங்கள் வரும்போது, பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வரும்போது தேவனை ஸ்தோத்தரிக்க மறவாதே. கஷ்டங்கள் வரும்போதும் சொல்லு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ சித்தமாயிருக்கிறது. அப்படி நீ ஸ்தோத்திரம் செய்யும் போது தானியேலை விடுதலையாக்கின தேவன் உன்னையும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையாக்குவார். யோசபாத்துக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் உனக்கும் தேவன் ஜெயத்தை கொடுப்பார்.
இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின தேவன், பிதாவின் சிங்காசனத்திலே அவருடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்க பண்ணின தேவன் உன்னையும் அவரோடு சிங்காசனத்திலே வீற்றிருக்க செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கின தேவன் உன்னையும் தேவன் சகல சிறையிருப்புகளிலிருந்து விடுதலை ஆக்குவார். என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொன்றில்லை. என் இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் கூடும். தேவன் கொடுக்கிற நன்மைகளிலே மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகளிலேயும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மூன்றாவதாக, தேவ சித்தம் என்ன என்று வேதத்தை படிக்கும் போது 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும் போது, நன்மை செய்து பாடுபடுவது தேவ சித்தமாயிருக்கிறது என்று படிக்கிறோம். நன்மை செய்து பாடுபடுவது தேவ சித்தமாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவியத்தை நாம் கவனிக்கும் போது, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்படியாக அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். அது நிமித்தமாக அவர் அநேக பாடுகளை ஏற்று முடிவிலே சபிக்கப்பட்ட மரணத்தையும் அடைந்தார். தெய்வ பிள்ளையே, பரிசுத்த அப்போஸ்தலர்களும் அப்படியே ஜீவித்து மரணத்தை அடைந்தார்கள். இவ்விதமாக தேவ சித்தத்தை அறிந்த பரிசுத்த பவுல் தான் சொல்லுகிறான். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் போது, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நன்மை செய்து பாடுகளை அனுபவிப்பது தேவ சித்தம் என்பதையும், விபரீதங்களை சகிப்பது என்பது கிறிஸ்தவ ஜீவியத்தின் மேன்மை என்பதையும் நீங்கள் நன்றாக உணர்ந்து அதை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தையானது நன்மை செய்து பாடுகளை அனுபவிப்பதற்கு மாத்திரமல்ல, தெய்வ பிள்ளையே, நன்மை செய்து பாடுகளை பொறுமையுடன் சகிக்கவும் கூட அது உதவி செய்யக்கூடியதாய் இருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் என்று படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நீங்கள் நன்மை செய்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு என்ன வருது? அதுக்கு பிரதிபலனாக என்ன வருது? பாடுகள் வருகிறது. நீங்கள் நன்மை செய்கிறீர்கள், அதற்கு பிரதிபலனாக உங்களுக்கு என்ன வருது? பாடுகள் வருகிறது. அப்படிதான் பரிசுத்த பவுல் நன்மை செய்தான், அவனுக்கு பாடுகள் உண்டானது. இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார், அவருக்கும் பாடுகள் உண்டானது. ஆனா வேதம் சொல்லுது, நன்மை செய்து பாடுபடும் போது உன்னுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறி வருகிறது என்பதை அறிந்து கொள் என்று வேதம் விளக்கி காட்டுகிறது. ஆனா ஏதோ நாங்க நன்மை செஞ்சோம், அதுக்கு பிரதிபலனா எங்களுக்கு பாடுகள் வந்துருச்சு, கரெக்ட், நாங்க தேவ சித்தத்துல தான் இருக்கோன்றத அறிந்து கொண்டோம். எப்படி முட்களின் நடுவே லீலி புஷ்பம் காணப்படுமோ, லீலி புஷ்பம் அது என்ன செய்கிறது? சுகந்த வாசனையை என்ன செய்கிறது? வீசுகிறது. அது நன்மை செய்கிறதா இருக்கிறது. ஆனால் அதை சுற்றிலும் என்ன காணப்படுகிறது? முட்கள் காணப்படுகிறது. முட்களால் அது குத்தப்பட்டாலும் அது சுகந்த வாசனையை வீசி எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நான் தேவ சித்தத்தின் மத்தியிலே தான் காணப்படுகிறேன், ஆகவேதான் நன்மை செய்கிறதுனால் எனக்கு பாடுகள் உண்டாயிருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அப்படியே உன்னுடைய வாழ்க்கையிலேயும் கூட நீ முட்களின் நடுவே காணப்படுகிற ஒரு லீலி புஷ்பத்தை போல நீ நன்மை செய்கிறவளாக காணப்படலாம், நீ நன்மை செய்கிறவனாக காணப்படலாம். ஆனால் அதற்கு பிரதிபலனாக உன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் பாடுகள் வருகிறது என்றால்
ஒன்றை நீ அறிந்து கொள்ளலாம், நீ தேவ சித்தத்தின் மத்தியிலே காணப்படுகிறாய். ஆனால் வேதம் இப்பொழுது என்ன சொல்லுகிறது? தேவ சித்தத்தின் மத்தியிலே காணப்படுகிறேன் என்று நிச்சயித்து கொண்டு நீ முறுமுறுக்க கூடாது, நீ தர்க்கம் பண்ணக்கூடாது, நீ வாக்குவாதம் பண்ணக்கூடாது. தேவனே ஏன் என் வாழ்க்கையில இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி தேவனிடத்துல கோபப்படாத. தேவனே ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு உபத்திரவம் என்று சொல்லி தேவனிடத்துல கேள்வி கேட்காத. தேவ சித்தத்தின் மத்தியில இருக்கிறதுனாலதான் நன்மை செய்து நான் பாடுபடுகிறேன் என்பதை நீ அறிந்து கொண்டாய் அல்லவா? வேதம் சொல்லுகிறது பொறுமையோடு சகித்து கொண்டே இரு என்று சொல்லுகிறது. முடியுமா? பொறுமையோட என்ன செய்யணுமா? சகித்து கொண்டே இருக்கணுமா? அதான் டாலரன்ஸ். தெய்வ பிள்ளையே, நீ நன்மை செய்துகிட்டே இருக்கணும். அதுக்கு பிரதிபலனா உனக்கு என்ன வந்துகிட்டே இருக்கும்? தீமை வந்துகிட்டே இருக்கும், பாடுகள் வந்துகிட்டே இருக்கும். நீ அறிந்து கொள்ற தேவ சித்தத்தின் மத்தியில தான் இருக்கேன்றத அறிந்து கொள்ற. ஆனா அந்த தேவ சித்தத்தின் மத்தியில இருந்து நன்மை செய்து பாடுகளை அனுபவிச்சுட்டே நீ முறுமுறுத்து கொண்டே இருந்தா, கர்த்தரை நோக்கி கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தா, நீ படுகிற பாடுகளுக்கு பிரதிபலன் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிராது. நீ படுகிற உபத்திரவங்களுக்கு பிரதிபலன் பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷமாக காணப்படாது. நீ தேவனிடத்திலே அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு தேவனிடத்திலே கேள்வி கேட்கக்கூடியவனாய் இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ படுகிற பாடுகள் அது கிரீடமாக உன்னுடைய சிரசிலே காணப்படாது. ஒரு நீதியின் கிரீடம் உனக்கு உண்டு. பக்தன் பாடுகிறான், மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கோடும் நமக்கோ குறைவெல்லாம் பலனையும் கோட்டிய கொடுத்திடுவார். கோடும் நமக்கோ குறைவில்லா பலனையும் கோட்டிய கொடுத்திடுவார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆம், நன்மை செய்து பாடுபடுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நன்மை செய்கிறாய், பிரதிபலனாக உனக்கு பாடுகள் வருகிறது. தேவ சித்தம் என்று அறிந்து கொண்டாயா? உன்னுடைய வாழ்க்கையில முறுமுறுக்காத, தேவனை நோக்கி கேள்வி கேட்காத. ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு பிரச்சனை? ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு உபத்திரவம்? ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு சஞ்சலம்? ஏன் என் வாழ்க்கையில மட்டும் கண்ணீர் என்று கேள்வி கேட்காத. நீ தேவனுடைய சித்தத்தின்படி வாழுகிறாய், நீ தேவனுடைய சித்தத்தின் மத்தியிலே காணப்படுகிறாய். பிரதிபலன் உண்டு. ஒருவேளை இந்த பூமியில உனக்கு பிரதிபலன் இல்லைன்னாலும் அநேக முத்துக்களாலான கிரீடங்களை தேவன் உனக்கு நீதியின் கிரீடங்களாக பரலோக ராஜ்யத்திலே வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் தெய்வ பிள்ளையே. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறான், நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சகிப்பு தன்மை என்பது கிடையாது. இன்றைக்கு நிறைய பேருக்கு சகிப்பு தன்மை என்பது கிடையாது. ஒரு சிறிய காரியத்திலே அவர்களால் சகிக்க முடியவில்லை. யோசித்து பார்க்கிறேன், பெரிய கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்வார்கள்? பெரிய துன்பங்கள் வரும்போது என்ன செய்வார்கள்? பெரிய துயரங்கள் வரும்போது என்ன செய்வார்கள்? ஒருவேளை அவர்கள் தேவ சித்தத்தின் மத்தியில் இருந்து விலகி போகும்போது உலகம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். அவர்களுக்கு துன்பம் இல்லாமல் போகலாம், துயரங்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் நீதியின் கிரீடம் அவர்கள் இழந்து போவார்கள். நீதியின் கிரீடத்தை அவர்கள் இழந்து போவார்கள். வாடாத, மாசற்ற, அழியாத கிரீடத்தை அவர்கள் இழந்து போவார்கள். இந்த உலகத்திலே நலமாய் வாழ்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவனிடத்தில் பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம்,
நன்மை செய்தார்கள், பாடுபட்டார்கள். ஆனால் பொறுமையோடு சகிக்க இயலாது போய்விட்டார்கள். தெய்வ பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுவது மாத்திரமல்ல, நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போதே அதை பொறுமையோடு சகிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்படிதான் நீங்கள் தேவ சித்தத்தை நன்மை செய்து பாடுபடுகிறவர்களாக, அதை பொறுமையோடு சகிக்கிறவர்களாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக காணப்படுகிறீர்கள். தேவன் உங்களை பார்க்கும்போது எப்படி காண்கிறார்? அவருடைய மனவாட்டியாக காண்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களாக உங்களை காண்கிறார். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது, அதை பொறுமையோடு சகிக்கும் போது, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? புத்தியீனமான மனுஷருடைய அறியாமையை அடக்கி போடுகிறீர்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். புத்தியீனமான மனுஷருடைய அறியாமையை அடக்கி போடக்கூடியவர்களாக காணப்படுகிறீர்கள். ஒன்னு கேட்கிறேன், நீங்க நன்மை செய்கிறீங்க, உங்க வாழ்க்கையில பாடுகள் வருது. நன்மை செய்து நான் எப்படி பாடுபடுறதுன்னு சொல்லி பாடுகள் யாரிடத்திலிருந்து வருகிறதோ அவர்களுக்கு விரோதமாகவோ தேவனுக்கு விரோதமாகவோ நீங்கள் உங்களுடைய சுய விருப்பத்தின்படி கிரியை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை இழந்து போயிருவீங்க. மதியினராக உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற மனுஷருடைய அறியாமையை நீங்கள் அடக்கி போடவும் முடியாது. ஆனா வேதத்துல ஒரு காரியத்தை படிக்கிறோம். தாவீதை கொலை செய்யும்படியாக சவுல் என்ன செய்கிறான்? பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். தாவீதை கொலை செய்யும்படியாக சவுல் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். ஆனா எத்தனையோ சந்தர்ப்பங்களில சவுலை கொல்லும்படியான வாய்ப்புகள் யாருக்கு கிடைத்தது? தாவீதுக்கு கிடைத்தது. ஒரு முறை அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்த போது தாவீது சவுல் கொல்லப்படாதபடி பாதுகாத்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்படி பாதுகாத்த போது சவுல் தாவீதை பார்த்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களை படிக்கும் போது, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நான் உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்று படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நன்மை செய்கிறவனாக காணப்பட்ட தாவீது தனக்கு பாடுகள் சவுலினால் வருகிறது என்பதை அறிந்து கொண்ட போது சவுலை வேண்டுமானால் என்ன செய்திருக்கலாம்? கொலை செய்திருக்கலாம். ஆனால் தாவீது என்ன செய்யவில்லை? புத்தியீனமாக கிரியை செய்து கொண்டிருந்த சவுலை கொலை செய்யாமல் அவனுடைய புத்தியீனத்தை அடக்கக்கூடியவனாக காணப்பட்டான். அதனால சவுலை இப்ப யாரை பற்றி சாட்சி கொடுக்கிறான்? தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறான். என்ன சாட்சி கொடுக்கிறான்? அவன் தான் புத்தியீனனாக இருந்ததாக சாட்சி கொடுக்கிறான். நான் உனக்கு என்னதான் செய்தேன்? தீமையதான் செஞ்சேன். ஆனா நீ தீமைக்கு பிரதிபலனாக என்ன செய்தாய்? நன்மை செய்தாய் என்று தாவீதை குறித்து சவுல் சாட்சி கொடுக்கிறான். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். நீங்க நன்மை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்கு பிரதிபலனாக தீமைதான் அதற்கு பிரதிபலனாக காணப்படலாம். அது ஒருவேளை பொறாமை நிமித்தமாக காணப்படலாம். எப்படி தாவீதின் மீது சவுலுக்கு பொறாமை உண்டாயிருந்ததோ அது நிமித்தமாக நன்மை செய்த தாவீதை கொலை செய்யும்படியாக சவுல் எத்தனித்தானோ அதை போல நீ நன்மை செய்தாலும் உனக்கு பிரதிபலனாக தீமை வரலாம். அது ஒருவேளை பொறாமை நிமித்தமாக காணப்படலாம். அப்படிப்பட்ட தீமை உன்னுடைய வாழ்க்கையிலே வரும்போது நீ ஒன்றை அறிந்து கொள். அந்த பொறாமை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலே தீமை செய்கிற மனிதன் மதியீனனாக காணப்படுகிறான், புத்தியீனனாக காணப்படுகிறான். உனக்கு ஒரு கடமை உண்டு. அந்த கடமை என்ன? தேவ சித்தத்தை செய்து பாடுகளை அனுபவித்து அந்த புத்தியீனனான மனுஷனுடைய புத்தியீனத்தை அடக்க வேண்டியவனாய் இருக்கிறாய். அதுக்கு நீ என்ன செய்யணும்? நன்மை செய்து பாடுகள் வரும்போது அந்த பாடுகளையும் பொறுமையோடு சகித்து தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து நீ நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே தீமைக்கு இடம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்து கொண்டே இருப்பதுதான் தேவ சித்தமாயிருக்கும். அதனுடைய பிரதிபலன் இந்த பூலோக வாழ்க்கையிலே கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் பிரதிபலன் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்திலே உண்டு. பரலோக ராஜ்யத்தில்
உன்னிடத்திலே உண்டு, அது நீதியின் கிரீடமாக உன்னுடைய சிரசிலே காணப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் பேதுரு அப்போஸ்தலன் எழுதும்போது எழுதுகிறான், 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எழுதுகிறான், பாடுபடுகிற சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறான். எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணுமா? பாடுபடுகிற சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறான். நிறைய பேருக்கு பாடுபடுகிற சிந்தை ஆயுதமாக தரித்து கொண்ட அனுபவமாக இல்லாதபடியினால் தான் சில பாடுகள் வரும்போது அவர்கள் பின்மாற்றம் அடைகிறார்கள். சில பாடுகள் வரும்போது அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுபடுகிற சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். நன்மை செய்து கொண்டே இருங்கள். நன்மை செய்து கொண்டே இருக்கும் போது பாடுகள் பிரதிபலனாக வரும்போது அதை பொறுமையாக சகித்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். முழு மனுக்குலத்திற்காகவும் இரத்தம் சிந்தினார். ஆனால் அவர் அப்படி நன்மை செய்து பாடுபட்ட போது, முழு மனுக்குலத்திற்காகவும் நன்மை செய்து அவர் இரத்தத்தை சிந்தின போது வேதம் சொல்லுகிறது, அவருக்கு ஒரு பிரதிபலன் உண்டாயிருந்ததாம். அந்த பிரதிபலன் என்ன? அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்று படிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவர் பாடுகளை சகித்த போது, அவர் இரத்தத்தை சிந்தின போது, சிலுவையிலே அறையப்பட்ட போது எப்படி அவரால் சகிக்க முடிந்தது? நன்மை செய்த அவரால் அந்த பாடுகளை எப்படி அவரால் பொறுமையோடு சகிக்க முடிந்தது? ஒரு பிரதிபலன் உண்டு என்பதை அறிந்திருந்தார். அந்த பிரதிபலன் என்ன? முழு மனுக்குலத்திற்கும் ரட்சிப்பை வைத்து போகிறேன், விசுவாசிக்கிறவன் பதனான், விசுவாசிக்கிறவன் என்னோடு பரலோக ராஜ்யத்திலே காணப்படுவான். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறேன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறேன், ஆத்துமாக்களை பிரதிபலனாக தேவனுடைய ராஜ்யத்திலே நான் கூட்டி சேர்க்கிறேன் என்கிற தரிசனத்தோடு பாடுகளை உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தார். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நன்மை செய்து பாடுபடுகிறீர்களா? அது நிமித்தமாக ஒரு பிரதிபலன் உண்டாயிருக்கிறது. அந்த நம்பிக்கை வீண் போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு உபத்திரவப்பட்டு நிந்திக்கப்பட்டார். அவருக்கு பிரதிபலன் உண்டாயிருந்தது. பரலோக பிதாவின் வலது பாசத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடியவராயிருந்தார். ஆகவே நன்மை செய்கிறதுனால் பாடுகள் உண்டாகும் போது அதை பொறுமையோடு சகிப்பதன் மூலமாக அந்த பொறுமையோடு சகிக்கிற அனுபவத்தை பாதுகாத்து கொண்டு பாடுபடுகிற சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்வீர்களாக. கடைசியாக நாம் படிக்கிறோம் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சங்கீதம் 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது என்று. ஆலயத்தின் அலங்காரம் என்ன? பரிசுத்தம் தான். அப்போ உங்க வாழ்க்கை, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றால் உங்க அலங்காரம் ரட்சிப்பிலே தான் காணப்படுகிறது. உங்கள் அலங்காரம் பரிசுத்தத்திலே தான் காணப்படுகிறது. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, கர்த்தர் சிநேகிக்கிறவைகளில் ஒன்று பரிசுத்தமாக காணப்படுகிறது. ஆகையால் தேவனை ஒருவரும் பரிசுத்தம் இல்லாமல் தரிசிப்பது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தையும் தேவன் என்ன செய்து விட்டார்? உருவாக்கி விட்டார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கும் போதும் கூட நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த
ஆலயம். அப்படியானால் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று படிக்கிறோம். 2ஆவதாக யோவான் 17:17 படிக்கிறோம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று படிக்கிறோம். 3ஆவது ரோமர் 15:15 படிக்கிறோம், சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி என்று படிக்கிறோம். 4ஆவதாக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேவ பயத்தை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். அப்படியானால் இந்த 4 வசனங்களும் எதை காட்டுகிறது தெரியுமா? உங்க வாழ்க்கையில தேவன் பரிசுத்தத்தை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து படிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக பரிசுத்தம் உண்டாகிறது, கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக பரிசுத்தம் உண்டாகிறது, தேவ பயத்தினாலே பரிசுத்தம் உண்டாகிறது, பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தம் பூர்ணமடைகிறது. 4 அனுபவங்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்தம் உண்டாகிறது. 2வது, வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறீர்கள், முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கணும் அப்படின்ற சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க, பரிசுத்த ஜீவியத்துல வளர்றீங்க. அடுத்தது, தேவ பயம் உங்க வாழ்க்கையில உருவாகும் போது பரிசுத்தத்துல இன்னும் அதிகமா வளருவீங்க. அடுத்தபடியாக உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது தேவனால் நடத்தப்படுகிறீர்கள், பரிசுத்த ஜீவியத்துல இன்னும் பூர்ணமடையக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். எல்லாவற்றிற்கும் எல்லை உண்டு, பரிசுத்தத்திற்கோ எல்லையே இல்லை. நீங்க உங்க மரண நாள் வரைக்கும் இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழும்படியாக வாஞ்சிக்கலாம், பிரயாசப்படலாம், பூர்ணமடையலாம். கர்த்தருடைய வருகையின் நாளுக்கு நீங்கள் ஆயத்தப்படலாம். அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட பரிசுத்தத்திலே வளரும்படியாக இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தம் உண்டாயிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தத்திலே வளரும்படியாக அவருடைய வேத வசனங்கள் உங்களுக்கு உதவியாக காணப்படுகிறது. நீங்கள் பரிசுத்தத்திலே வளரும்படியாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் பரிசுத்தத்திலே பூர்ணமடையும்படியாக தேவ பயத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறார். இப்படியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்முடைய கண்களை மூடுவோமா? தேவ சித்தத்தின் 4 அம்சங்களை இந்த காலை வேளையிலே தியானித்திருக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நன்மை செய்து பாடுபட வேண்டும், அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும், அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட 4 பிரமாணங்கள் தேவ சித்தமாக வேதத்திலே எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறபடியால் இப்படிப்பட்ட அனுபவங்களிலே வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க, மேன்மையடைய, நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, மேன்மையான வாசஸ்தலங்களிலே காணப்பட தேவன் தாமே உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமீன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ராஜா, ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஏசப்பா உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ராஜா, உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியா எங்களுக்கு நீர் கொடுத்த மேலான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தேவ சித்தத்தை நாங்கள் எப்படியாய் அறிந்து கொண்டு ராஜா உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வது என்பதை குறித்து நாங்கள் படித்தோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், எல்லோரும் ரட்சிக்கப்படுவது ராஜா உமக்கு ஆண்டவரை சுத்தமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோமே தகப்பனே. ஆண்டவரே, இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா உம்மை ஏற்றுக்கொண்டதற்காய், உம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ராஜா அவர்கள் ஆனஸ்தான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்ததற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. இன்னும் அறியாத எத்தனையோ பிள்ளைகள் ஏசப்பா ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் திறப்பிலே நிற்கும்படியா எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சுத்தமாய் இருப்பது போல அதுவும் எங்களுடைய விருப்பமாய் காணப்பட ஏசப்பா ஒவ்வொருவருக்கும் அந்த தெய்வீக பாரத்தை ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. எங்கெல்லாம் நாங்கள் கடந்து செல்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் பற்றி விதைக்கும்படியான தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு ஏசப்பா நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. 2ஆவதாக ஏசப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்வது ராஜா தேவ சுத்தமாய் இருக்கிறது என்று படிக்கிறோம் தகப்பனே.
தகப்பனே ஆண்டவரே நன்மைகளை நாங்கள் அனுபவிக்கும் போது ராஜா நாங்கள் ஸ்தோத்திரம் செல்லும்படியா எங்களுக்கு நீ கிருபை தாரும் ஏசப்பா. சந்தோஷமாயிருக்கும் போதும் ராஜா, துக்கமாயிருக்கும் போது ராஜா நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லும்படியா எங்களுக்கு கிருபை தாரும் ஏசப்பா. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தோத்திர பலிகள் ஏசப்பா ஒவ்வொரு வாயிலும் காணப்படும்படியா ஆண்டவரே நீ கிருபை தாரும் தகப்பனே. மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே, நன்மை செய்து பாடுபடுவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்மை செய்து பாடுகளை அனுபவிக்கும் போது ராஜா ஆண்டவரே அது தெய்வீக சித்தம் என்று பார்க்கிறோம் தகப்பனே. நாங்கள் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களா, நன்மை செய்து நாங்கள் முறுமுறுக்காதபடி பொறுமையோடு சகித்துக் கொள்ளும்படியா ஆண்டவரே எங்களுக்கு நீ கிருபையை தாரும் ஏசப்பா. எங்களுக்கு பொறுமையின் ஆவியை தாரும் ஆண்டவரே. முறுமுறுப்பின் ஆவிகள், புலம்பல்கள் ஆவியை எங்களை விட்டு எடுத்து போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேகருக்கு இன்னும் நன்மை செய்ய எங்களை நீ தகுதிப்படுத்தும் ஏசப்பா. நான்காவதாக நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. பரிசுத்தமாய் வாழ்வது ராஜா ஆண்டவரே உமக்கு பிரியம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வருகை அதி சீக்கிரமாய் காணப்படுகிறது ராஜா. பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவன் கூட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது ஏசப்பா. நாங்கள் ஓடுகிற ஓட்டமானது ராஜா வீணாய் போகக்கூடாது ஏசப்பா. கடைசி மட்டும் உமக்காய் பரிசுத்தத்திலே வளரும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு நீ கிருபையை அளவில்லாமல் நீ பொழிந்தருளுவீராக தகப்பனே. தேவ பயத்திலே நாங்கள் நடக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும் ஏசப்பா. இன்னும் உமக்கு பிரியமில்லாமல் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, தேவ பயத்தில் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தெய்வீக பயத்தை கொடுப்பீராக. இன்னும் ராஜா வசனங்களை ஏசப்பா அதிகமாய் நாங்கள் வாசிக்கும்படியான கிருபை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருக்கு நீர் கொடுப்பீராக. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளும்படியாய் நீ கிருபை தாரும் ஏசப்பா. இன்னும் நாங்கள் பரிசுத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைந்து ராஜா உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கும்படியாய் ஆண்டவரே நீ கிருபை தாரும். 4 விஷயங்களையும் எங்களுடைய மனதில் நாங்கள் வைத்துக் கொண்டு நாங்கள் ஜீவிக்கும்படியாய் எங்களுக்கு கிருபை தாரும். ஆவி ஆத்தும சரீரம் உமக்கு பிரியமானதாய் காணப்படட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். தேவ சித்தம் நிறைவேற என்னையோ ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையோ ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஜீவ கிரீடம் பெற்றிடுவார், ஜோதியால் பிரகாசிப்பார். ஜீவ கிரீடம் பெற்றிடுவார், ஜோதியால் பிரகாசிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையோ ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையோ ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்குமன்னாள். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்குமன்னாள். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற
நிலை தேடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோம். நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோம். கர்த்தரன்பை விட்டு நீங்க சுத்தனாய் நிலை தேருப்பேன். கர்த்தரன்பை விட்டு நீங்க சுத்தனாய் நிலை தேருப்பேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சக்தியும் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சக்தியும் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கேட்ட சத்தியத்தின்படி வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 4 அனுபவங்களாக சொல்லப்பட்டிருக்கிற தேவ சித்தத்தின் சத்தியத்தை உங்களுடைய ஜீவியத்திலே தேவன் தாமே பூர்ணப்படுத்தி பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.